ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கோப்பி வறுக்க போகிறேன். நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம், நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சு நான் 100 கிராம் கோப்பி அதில் சேர்த்துருக்குறேன். மல்லியும் 100 கிராம். கோப்பி 100 கிராம்ண்டா மல்லி 100 கிராம். கோப்பிலாம் இங்கே சரியான விலை, 1 கிலோ 5000க்கு மேலே வரும். நான் இப்போ 100 கிராம் தான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்து தான் வறுக்கணும். இப்போ காவாசி கோப்பி வறுப்பட்டுட்டு இப்போ மல்லி 100 கிராம், கோப்பி 100 கிராம், மல்லி 100 கிராம், ரெண்டும் 100 கிராம் எடுத்து மெல்லிய நெருப்பாக தான் போடணும். நெருப்பு ஃபுல்லாக போடக்கூடாது, உடனே வறுப்பட்டால் டேஸ்ட் இருக்காது. இப்போ நச்சீரகம், சின்ன சீரகம் ஒரு மேசக்கரண்டி, அது ஒரு மேசக்கரண்டியும் கொஞ்சம் பெரிய கரண்டி தான், அதுக்கு ஒன்று சேர்க்குறேன். ரொம்ப நச்சீரகம் சேர்த்தாலும் குடிக்கக்குள்ள ஒரு மனம் கொண்டு வரும், அதனால் ஒரு கரண்டி சேர்க்குறேன். நான் சேர்த்து அதே நல்லா வறுக்கிறேன். இது நெருப்பை கம்மி பண்ணிக்கொள்ளணும், கூட்டவே கூடாது. இப்போ இது கொஞ்சமாக சூடு ஏறிக்கொண்டு வருது. சின்ன சீரகமும் கோப்பியும் மல்லியும் வறுப்படுது. நீங்கள் மெல்லிய பாத்திரத்தில் வறுக்கக்கூடாது. இப்போ 3 ஏலக்காய் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் சூடு பிடிக்க வறுப்போம். இப்போ இது குடிக்கும் போது ஒரு வாசனையாக கொடுக்கும். ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்க்கட்டும், நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும். இப்போ இதில் நான் சுக்கு ஒரு மேசக்கரண்டி, அது ஒரு மேசக்கரண்டியும் கொஞ்சம் பெரிய கரண்டி, அந்த அளவு தான் சேர்க்குறேன். கூடுதலாக தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, ஒரு 5-6 வயசு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாண்டாலும் கூடுதலாக காரம் தான் குடிக்க மாட்டாங்க. அப்படி பெரிய ஆக்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சீனி ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன், ஒரு தேக்கரண்டி சீனி சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுட்டு, இது கரையில் நல்ல ஒரு ப்ரௌன், நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு, நல்லா காஃபி கலர் சொல்லுவோமே அந்த கலருக்கு நல்லா வறுப்பட்டுட்டு, இப்போ நான் வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் தான் நான் இதை நல்லா ஆறணுன்னு நல்லா மிக்ஸி ஜாரில் திரிக்க போகிறேன். இது கண் சின்னதாக இருக்கிற ஒரு சல்லடையில் தான் நாங்கள் திரிக்கணும். சில சல்லடைகள் கண் பெருசாக இருக்கும், கட்டையெல்லாம் விழும் அதில் திரிக்கும் போது. அதனால் மெல்லிய சின்னதாக இருக்கிற இதில் திரித்து நாங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சா தலைவலி, தலைப்பாரங்கள், தடுமல், காய்ச்சல் இந்த மாதிரி நேரங்களில் இந்த கோப்பி கை கொடுக்கும். என்ன நெஸ்கோப்பி, ப்ரூ கோப்பி கொடுத்தாலும் இதில் சுவையும், இதில் டேஸ்ட்டும், இதில் ஒரு இதுவும் ஒரு வேறு விதமானது. இது வீட்டில் எல்லோரும் செய்து வைக்கிறது பெட்டர். நாங்கள் நெஸ்காஃபி குடிக்கிறத விட இப்படி ஒரு வெறும் காஃபி ஒன்று நல்லா சூடாக குடித்தா தலைவலிலாம் பறந்து போகும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காஃபி தான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.